அன்பான வாடிக்கையாளர்களே, நம்ம கேடிஆர் சீ ஃபுட் கிச்சனுடைய அடுத்த ஒரு எக்ஸலண்ட்டான சிக்னேச்சர் டிஷ் காம்போ. சிக்னேச்சர் கேடிஆர் சீ ஃபுட் கிச்சனுடைய சிக்னேச்சர் டிஷ் காம்போ. நம்ம க்ளவுட் கிச்சனுடைய சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னா வெளியில் எங்கேயுமே இது கிடைக்காது. அதாவது என்னென்ன கொடுக்குறோம் இதில் அப்படின்னாக்கா, ஒரு 1 கிலோ சைஸ் வவ்வால் மீன் பாம்ப்ரேட்டு, அப்படி இல்லையா கொடுவா, அப்படி இல்லையா வஞ்சிரம், அது அப்படியே ட்ரிபிள் லேயர் ஃப்ரையாக அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒரு ஃபேமிலியோடு உட்காந்தா 5 பேர் உட்காந்து அப்படியே அழகாக 5 பேர் 6 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். ஒரு ஃபுல் ஃபிஷ்ஷை அப்படியே ஃப்ரை பண்ணி ட்ரிபிள் லேயர் ஃப்ரைன்னு சொல்லுவோம். ட்ரிபிள் லேயர்னால் 3 விதமான டேஸ்ட் அதில் இருக்கும். அது ஃப்ரை ஒன்று, சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா நண்டு 65 கொடுக்குறோம். அதே மாதிரி 1/2 கிலோ வஞ்சிரம் க்யூப் போட்டு குழம்பு வச்சு கொடுக்குறோம். அப்புறம் இந்த கட்லேட் 6 பீசஸ் கொடுக்குறோம். அப்புறம் நெத்திலி 65 கொடுக்குறோம். அப்புறம் ரசம், ஸ்வீட்டு, அப்புறம் இது கொடுக்குறோம், ப்ரான் தொக்கு. இது அத்தனையும் சேர்த்து ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷாக சைடிஷ் காம்போ. அதாவது ஃபேமிலியில் நீங்கள் ஒரு ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கி எல்லாருமே இதை வச்சுட்டு ஒரு 6 பேர் 7 பேர் உட்காந்து சாப்பிடலாம். தாராளமாக உட்காந்து சாப்பிடலாம். ஒரு கெஸ்ட் வராங்க, ஃப்ரெண்ட்ஸ் வராங்க வீட்டுக்கு அப்படின்னா இது எப்படி பண்ணுறோங்கிறது காட்டுறோம் பாருங்கள். இதுதான் ட்ரிபிள் லேயர் ஃப்ரை. ஒரு முழு மீன், இது 1 கிலோ வவ்வால் மீனோட முழு மீனை அப்படியே ஃப்ரை பண்ணுற பாருங்க. தவா ஃப்ரை தான், டீப் ஃப்ரை பண்ண மாட்டோம். கிட்டத்தட்ட லைட்டாக ஆயில் வச்சு கிரில் மாதிரி பண்ணுவோம். உள்ளுக்குள்ளே 3 விதமான மசாலா இருக்கும். இதை கடிக்கும் போது 3 விதமான டேஸ்ட் இருக்கும். நண்டு 65 இது வரைக்கும் எங்கேயுமே உங்களுக்கு கிடச்சிருக்காது, சரிங்களா? நண்டு 65 ரொம்ப எக்ஸலண்ட் டேஸ்ட்டில் நம்மளுடைய சிக்னேச்சர் டிஷ்ஷில் இது ஒரு ஸ்பெஷல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நெத்திலி கிறிஸ்பி 65 ஃப்ரை. நெத்திலி கிறிஸ்பி 65 ஃப்ரை. இதில் மற்ற இடத்துல சாப்பிட்ற மாதிரி 65 மாதிரி இருக்காது. இது நீங்கள் சாப்பிடும்போது தான் தெரியும் இதோட டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி ப்ரான் தொக்கு ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அதில் தொக்கு இருக்கும், சரிங்களா? அது தொக்கு நார்மலாக உங்களுக்கு தெரியும். தொக்கில் நாங்கள் பெரிய சைஸ் யாராவது போட மாட்டோம், மீடியம் சைஸ் ப்ரான் தான் போடுவோம். ஏன் அப்படின்னா தொக்குக்கு மீடியம் சைஸ் தான் நல்லாயிருக்கும். ஃப்ரைக்கு ஒரு சில சைஸ் நல்லாயிருக்கும், கிரில்லுக்கு ஒரு சில சைஸ் நல்லாயிருக்கும். அது மாதிரி தொக்குக்கு இந்த சைஸ் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சுறா புட்டு இல்லாட்டி மீன் புட்டு உங்களுக்கு இதில் வரும், சரிங்களா? சுறா புட்டு இல்லைன்னா மீன் புட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா கட்லேட்டு இவ்வளவும் சேர்த்து வருது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன். 1 கிலோ ஒவ்வாலே கிட்டத்தட்ட 900 ரூபாய், 1/2 கிலோ வஞ்சிரமே கிட்டத்தட்ட 700 ரூபா, அதுவே 1600 ரூபா ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கட்லேட் இருக்குது, சுறா புட்டு இருக்குது, 65 நெத்திலி 65 இருக்குது, கிராப் 65 இருக்குது, ரசம் இருக்குது, ஸ்வீட் இருக்குது. இது அத்தனையும் சேர்த்து வெறும் 1999க்கு நம்ம கொடுக்குறோம். இதுதான் நம்ம சிக்னேச்சர் டிஷ்ஷோட ப்ளஸ்ஸு. குழம்புன்னா அழகாக க்யூபாக போட்டிருப்போம். வஞ்சிர மீனை க்யூபாக வெட்டி போட்டிருப்போம். தலை பீஸான்னு கேட்டிங்கன்னா தலை பீஸ் இருக்காது, எல்லாமே க்யூபு, வெறும் அதான் மீட்டாக இருக்கும், சரிங்களா? நல்லா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி எக்ஸலண்ட்டாக பண்ணித்தரும். இந்த காம்போ யாருக்கு செட் ஆகுன்னா, ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றவங்களுக்கு. ஒரு கெஸ்ட் வராங்க, ஒரு 6 பேர் 7 பேர், அவங்க முன்னாடி அப்படி சும்மா அதையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சூப்பராக சாப்பிட்லாம். இல்லை ஆஃபீஸில் லஞ்சில் ஒரு சைடிஷ், எல்லோரும் வீட்டிலேருந்து லஞ்ச் கொண்டு வந்துட்டாங்க, சைடிஷ் மட்டும் வெளில வாங்கிக்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா இதை பண்ணலாம். இல்லை ரைஸ் செஞ்சு கேட்டிங்கன்னா அது எக்ஸ்ட்ரா செஞ்சு தருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? இந்த மாதிரி குரூப்பாக உட்காந்து சாப்பிட்றவங்க, குரூப் பார்ட்டி வைக்கிறவங்க, அவங்களுக்குலாம் இது ரொம்ப சூட்டபிள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் தனித்தனியாக சமையலுக்குன்னு வாங்கினா கூட 1 கிலோ வவ்வால் 900 ரூபாய், பெரிய சைஸ் மீன், ஃப்ரெஷ் மீன், அதை சமைக்க எவ்வளோ செலவாகுன்னு பார்த்துக்கோங்க. 1/2 கிலோ வஞ்சிரம் 700 750 ரூபா, அதை செய்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் நண்டு அது ஒரு 1/2 கிலோ இதுக்கு யூஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெத்திலி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு யூஸ் பண்ணி ஆகணும். ப்ரான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு யூஸ் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வாங்கினீங்கனாலே அதுவே 3000 நிற்கும். இதை செஞ்சு இதுவாக கொடுக்குறோம் நாம், சரிங்களா? 1999 காம்போ. அடுத்த காம்போ நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னாக்கா ஃபேமிலி காம்போ 1199 காம்போ. இது 16 டிஷ் அடங்கினது வித் ஒயிட் ரைஸோட. பார்த்திங்கன்னா எல்லாமே எதுவுமே செய்ய வேண்டாம். ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இது கரெக்டாக இருக்கும். இந்த காம்போவும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இது ஒயிட் ரைஸு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். அது ஒன்லி சைட் டிஷ் மட்டும். அந்த 1999 இருக்கு இல்லையா, அது ஒன்லி சைட் டிஷ்.
சைடிஷ்னால் சாதாரண சைடிஷ் இல்லை, சிக்னேச்சர் டிஷ்ஷஸ். நீங்கள் நம்மகிட்ட கிடைக்கிற ஐட்டம் வெளியில் கிடைக்காது. ட்ரிபிள் லேயர் ஃப்ரை நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் யார்கிட்ட வேணாலும் வாங்கி பாருங்கள், கிடைக்காது. ஃபிஷ்ஷில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ அருமையாக இருக்கும், நல்லா ஜூஸியாக இருக்கும். நீங்கள் அது சாப்பிட்டு பார்த்தா தான் அது தெரியும். நீங்கள் அதே மாதிரி அது காம்போவில் தான் கிடைக்குமானாக்கா இல்லை. நீங்கள் தனியாக எனக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை மட்டும், அதாவது ட்ரிபிள் லேயர் ஃப்ரை மட்டும் எனக்கு வவ்வாலில் பண்ணி கொடுங்க, வஞ்சரத்தில் பண்ணி கொடுங்க, கொடுவாவில் பண்ணி கொடுங்கன்னா அது ஸ்டார்டிங் ப்ரைஸு மீனோட சைஸுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்டிங் ப்ரைஸு 350 1500 வரைக்கும் இருக்குது. நீங்கள் என்ன சைஸ் வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கலாம். சரிங்களா? இந்த காம்போவில் யூஸ் பண்ணுறது 1 கிலோ சைஸ் அது. சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று இருக்குது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் ஆர்டர் பண்ணுங்கள், ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிடுங்க. ஒரு நாள் சமையலுக்கு லீவ் விட்டுட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நன்றி.